டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய இடதிரையறியின் மறுபக்கம் நூலிலிருந்து தலைக்குள் ஒரு டைம் பாம். நாளக 11 வயது பள்ளி மாணவன். 6ஆம் தரத்தில் படிக்கும் அவன் மிகுந்த திறமசாலி. 5ஆம் தர பொது உளச்சார்பு பரீட்சையில் சித்தியடைந்திருந்து 6ஆம் தரத்தில் படிப்பதற்காக கொழும்பு டி.எஸ். சேனநாயக கல்லூரிக்கு அனுமதி பெற்றிருந்தான். மகரகமையில் இருக்கும் நாளக தினமும் பாடசாலை வேனில் கொழும்பு டி.எஸ். சேனநாயக்க கல்லூரிக்கு வருவது வழக்கம். வழமையாக அதிகாலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்படும் நாளகவை ஏற்றிச் செல்லும் பாடசாலை வேன் 7:30 மணிக்கு பாடசாலையை வந்தடையும். பாடசாலை சந்தையில் இறங்கி வகுப்பறைக்கு நடந்து செல்வான் நாளக. ஒரு திங்கட்கிழமை நாளக வேனில் இறங்கி நடந்து செல்லும் போது கால் இடறி விழுந்து விட்டான். எதிர்பாராமல் விழுந்துவிட்ட அவனை அவனோடு சென்ற சக மாணவர்கள் கை கொடுத்து தூக்கிவிட்டனர். எழும்பிய அவன் நடந்து செல்லும் போது மீண்டும் வகுப்பறைக்கு அருகே விழுந்து விட்டான். விழுந்து எழுந்ததும் தனக்கு கடுமையாக தலை வலிப்பதாக சொன்ன நாளகவை வகுப்பாசிரியர் பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். வீட்டுக்கு சென்றதும் உடனே தூங்கிவிட்டான். தூங்கி எழுந்த நாளகாவால் கட்டிலில் இருந்து இறங்கி நடந்து வர முடியவில்லை. ஒரு முறை வாந்தியும் எடுத்துவிட்டான். உடனே பெற்றோர் பக்கத்தில் இருந்த தனியார் வைத்திய நிலையம் ஒன்றுக்கு பையனை கொண்டு சென்றனர். அவனை பரிசோதிக்க டாக்டர் உடனடியாக கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இந்த நிலையில்தான் அவர்கள் அந்த பையனோடு எங்கள் வார்டுக்கு வந்து சேர்ந்தனர். பையனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கிறது என்று அறிந்து கொண்ட தாய் கண்ணீர் மல்க ஆதரவுடன் பையனின் தலையை வருடி முடியை கூறிவிட்டு கொண்டிருந்தாள். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முழுமையாக பரிசோதனை செய்து முடித்ததும் பையனுக்கு பல பிரச்சனைகள் இருப்பது தெளிவாக தெரிய வந்தது. சாதாரணமாக கண்கள் இரண்டும் சேர்ந்து ஒரு பொருளை பார்ப்பதுதான் இயற்கையாக இறைவன் ஏற்படுத்தி இருக்கும் அமைப்பு. பையனின் கண்களோ இரண்டும் ஒரு சேர இயங்க மறுத்துவிட்டன. ஒன்று வடக்கையும் மற்றையது கிழக்கையும் பார்க்க ஆரம்பித்து விட்டன. பையனோ ஒரே நேரத்தில் பல பிம்பங்கள் தெரிவதாக சங்கடப்பட்டு கொண்டிருந்தான். அத்துடன் அருந்தும் பானத்தையும் உண்ணும் உணவையும் வாய்க்குள்ளில் இருந்து தொண்டை குழியினூடாக விழுங்க முடியாமல் தடுமாறினான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயினர்ஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0711668518 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். விழுங்க முடியாத நிலையில் வாய்க்குள் இருக்கும் உணவு வெளியில் கொட்ட ஆரம்பித்தது. மிக அழகாக எழுத முடியுமாயிருந்த அந்த பையனுக்கு கையால் ஒரு பேனாவை கூட ஸ்திரமாக பிடித்து கொள்ள முடியாதவாறு கைகள் நடுங்க ஆரம்பித்தன. இப்படி பல பிரச்சனைகள். பரிசோதனை முடிவில் பையனின் நோய் என்னவென்பது மிக தெளிவாக விளங்கியது. இதனை எப்படி பெற்றோருக்கு சொல்வது என்பது எங்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது. விரும்பத்தகாத ஒரு செய்தியை அறிவிப்பதும் அதை தொடர்ந்து வரும் சோக உணர்வுகளோடு சேர்ந்து சோகத்தில் பங்கேற்பதும் வைத்தியசாலைகளில் தினமும் நடக்கும் நிகழ்வுகள்தான். அவ்வாறான சூழ்நிலைகளில் எங்களது கண்களும் கூட கலங்கி இருக்கின்றன. அப்படி ஒரு நிலைதான் இந்த பையனின் விடயத்தில். நடுத்தர வயதான அந்த பெற்றோருக்கு நாளகவுடன் 3 வயது தொடரும்.